Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற தலைப்பு பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சர்னா என்ன அண்ட் அதோட ட்ரீட்மெண்ட் சிகிச்சையை பார்க்க போறோம். இது கண்டிப்பா பிஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஃபார்மடி படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நர்சிங் பண்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பெப்டிக் அல்சர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம வயிற்று புண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அந்த பெப்டிக் அல்சர். பட் வயிற்று புண் மட்டும் கிடையாது, குடல்லையும் சிறுகுடல்லையும் புண்ணு வரலாம், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரக்கூடிய புண்ணும் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து பெப்டிக் அல்சர் அப்படின்னு காமனா சொல்றோம். அடுத்து பெப்டிக் அல்சர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ பெப்டிக் அல்சர் இஸ் பெயின்ஃபுல் சோர், அதாவது வலி கொடுக்கக்கூடிய ஒரு புண் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் இல்லைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், வயிறு இல்லைன்னா சிறுகுடல்ல அதோட லைனிங், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த லைனிங்ல வரக்கூடிய ஒரு புண்ணு அண்ட் அது வலிக்கும் அப்படின்னு சொல்றது. அடுத்தது இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்மளோட வயிற்றுலையோ இல்ல வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயர், பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு லேயரை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த வயிற்றுல படும்பொழுது, அந்த லேயர் இல்லாம அந்த வயிற்றுல ஆசிட் படும்போது எவ்வளவு இரிட்டேட் பண்ணும். அதுவும் நம்மளோட ஹெச்சிஎலோட அசிடிட்டி வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆசிட் அது. அப்போ அப்படி இருக்கும்போது அதிகமாகவே வந்து அதை டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பெப்டிக் அல்சர் நம்ம முதல்ல சொல்லினோம், 2 டைப் இருக்கு, 2 வகை இருக்கு. ஒன்னு கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்றுல வரக்கூடியது, அண்ட் இன்னொன்னு ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வரக்கூடியது, அது வந்து டியோடனல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். காசஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர், அதாவது பெப்டிக் அல்சர் உருவாக்குறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல இன்ஃபெக்ஷன் வித் ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய், பாக்டீரியல் தொற்று நோய், இன்ஃபெக்ஷன் வருது. அடுத்த காரணம் வந்து லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ். லைக் பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். அதுல எக்ஸாம்பிள் ஐபுப்ரோஃபன், ஆஸ்பிரின், இது எல்லாமே வந்து நம்ம வயித்தை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இதனால வந்து அல்சர் வரலாம். மூன்றாவது, எக்ஸஸா வந்து நம்ம உடல்ல வந்து வயிற்றுல ஆசிட் வந்து உருவாகுது, சுரக்குது அப்படின்னா அந்த டைம்ல இந்த பெப்டிக் அல்சர் வரலாம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பா வரும். அண்ட் சிவியர் ஸ்ட்ரெஸ் வந்து ரேர் கேசஸ்ல வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சிம்டம்ஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சர் இருந்தா நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறது. முதல்ல பர்னிங் ஸ்டொமக் பெயின், அதாவது வயிற்றெரிச்சல் இருக்கிறது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பின்னாடியும் வயிற்று வலி இருக்கிறது. வயிறு வந்து ஒரு மாதிரி உப்பி இருக்கிற மாதிரி, ஒரு காத்து அடைச்சா இருக்கும்ல, அந்த காத்து அடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அடுத்தது வந்து நாசியா ஒரு வாமிட்டிங். நாசியா அப்படின்னா வாந்தி வர மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபீலை தான் நாசியா அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசிக்காது. அண்ட் வந்துட்டு ரொம்ப சிவியர் கேசஸ்ல வந்து வாந்தி எடுக்கும்போது ரத்தமும் சேர்ந்து வரலாம். அண்ட் கக்கா வந்து கருப்பு கலர்ல போகும். இப்போ பேத்தோபிசியாலஜி ஆஃப் பெப்டிக் அல்சர் பார்ப்போம். பேத்தோபிசியாலஜி அப்படின்னா நோய் வந்து எதனால நடக்குது அப்படிங்கறத பாக்குறது தான் பேத்தோபிசியாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட், நம்மளோட வயிற்றுல நமக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ், இன்னொன்னு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ். இந்த அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆசிடும் பெப்சினும். பெப்சின் அப்படிங்கிறது வந்து ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். அது எதுக்காக இருக்குன்னா புரோதசத்தை, நம்ம சாப்பிட்ற புரோதசத்தை வந்து உடைக்கிறதுக்காக இருக்கு. அது உடைச்சு ஸ்மாலர் பெப்டைட்ஸாவும் அமினோ ஆசிட்ஸாவும் மாற்றும். அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ், பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியது வந்து மியூக்கஸ், சளி மாதிரி இருக்கக்கூடியது, பைகார்போனேட் அண்ட் நல்ல பிளட் சப்ளை, ரத்த ஓட்டம் நல்லாவே இருக்கணும். ஸோ இப்போ அல்சர் எப்போ டெவலப் ஆகுதுன்னா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது தான் அப்படி ஆகுது. இந்த அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதும் நல்லதான், ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதும் நல்லதான். ஆனா இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். பேலன்ஸ்டா இல்ல அப்படின்னா கண்டிப்பா பெப்டிக் அல்சர் வரும். ஒன்னு ஆசிட் அதிகமாக இருக்கலாம், இல்லனா நம்மளோட ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து வீக்கா இருக்கலாம். இதுதான் வந்து ரீசனா இருக்கும் பெப்டிக் அல்சர் வரதுக்கான காரணம். அடுத்து ரோல் ஆஃப் ஹெச் பைலோரி. ஸோ ஹெச் பைலோரி அப்படின்னா ஒரு தொற்று நோய், பாக்டீரியல் தொற்று நோய். என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட வயிற்றுல இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயர், நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து வீக்கா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ வீக்கா இருக்கிறதுக்கு காரணம் ஹெச் பைலோரியாவும் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து வயிற்றுல வீக்கங்களை உண்டாக்கலாம், இல்லைன்னா சிறுகுடல்ல வீக்கங்களை உண்டாக்கலாம். ஆசிடோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தும் அண்ட் கிரானிக் அல்சர்ஸ்க்கு வந்து லீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரானிக் அல்சர்ஸ்னா நம்ம ரொம்ப நாளா நம்ம கிட்ட அந்த வயிற்று புண்ணு இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி சரிவே ஆகாது. ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ஹெச் பைலோரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஒண்ணு நமக்கு இது வந்து கிருமின்னு தெரியும், கிருமினால தொற்று நோய் வருது, இந்த கிருமியை கொல்றதுக்கு மருந்து வேணும், அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அண்ட் இன்னொன்னு ஆசிட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்தும் சொல்லிடணும். அப்போ ஆசிடை வந்து கம்மி பண்றதுக்கான மருந்தும் இங்க தேவைப்படும், அதுதான் ஆசிட் ரெடியூசிங் ட்ரக்ஸ். அடுத்து இப்போ வந்து ஆன்டி அல்சர் ட்ரீட்மெண்ட்ஸை பார்ப்போம். அதாவது சிகிச்சையில இதுதான் மெயினா ஃபார்மகாலஜில வந்து முக்கியமான பார்ட். அதாவது மருந்தை பத்தி நம்ம படிக்கிறது ஃபார்மகாலஜி. ஸோ இங்க வந்து ஆன்டி அல்சர் ட்ரக்ஸோட ஃபார்மகாலஜி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட ட்ரீட்மெண்டோட கோல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன சொல்லிருந்தோம், பெப்டிக் அல்சர் வருது அப்படின்னா ஆசிட் செக்ரீஷன் அதிகமா இருக்கும் ஒண்ணு. அடுத்தது ப்ரொடெக்டிவ் லேயர், வயிற்றுல இருக்கக்கூடிய ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், இல்லைன்னா வீக் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா கிருமி, ஹெச் பைலோரி கிருமி இருந்தது அப்படின்னா அப்ப பெப்டிக் அல்சர் வரும். அடுத்தது நம்ம பெப்டிக் அல்சர் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அல்சர் இருக்கு அப்படின்னா வயிறு வலிக்கும் அண்ட் மத்த காம்ப்ளிகேஷன்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளோட கோல் இப்போ எங்க என்னன்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிடை கம்மி பண்ணணும், அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை வந்து பாதுகாக்கணும். அடுத்தது இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன், அந்த கிருமியை கொல்லணும், வலியை வந்து சரி பண்ணணும் அண்ட் மத்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை தடுக்கணும்.
ஸோ அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ். ஆன்டி அல்சர் ட்ரக்ஸ்னா தெரியும். அப்போ கிளாசிஃபிகேஷன் அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இதை பிரிக்கிறது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல வந்து கோல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது ஆன்டி அல்சர் மருந்தை எதுக்காக பயன்படுத்துறோம், கோல்ஸ் அதோட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல வந்து ஆசிடை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ அந்த ஆசிடை குறைக்கிறதுக்கு தான் அந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ். அடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம அந்த வயிற்றுலையோ இல்லை சிறுகுடலையோ இருக்கக்கூடிய அந்த லேயர் ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய லைனிங். ஸோ அதுக்கு தான் இந்த ஆன்டாசிட்ஸ் மியூகோசல் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம கிட்ட கிருமி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த H. pylori இருந்ததுன்னா அதை கொலை பண்ணணும். அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வேணும். அப்புறம் ப்ரோஸ்டாகிலாண்டின் அனலாக்ஸ். இந்த ப்ரோஸ்டாகிலாண்டின் நம்ம உடல்லயே இருக்கும். ஆக்சுவலா ப்ரோஸ்டாகிலாண்டின் அனலாக்ஸ்னா ப்ரோஸ்டாகிலாண்டின் மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. ஸோ நம்ம வந்து நமக்கு வயிற்றுல வந்து ப்ரோஸ்டாகிலாண்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலா நம்ம பாடியில அது வந்து ஒரு அந்த மியூகோசல் லேயரை வந்து உருவாக்கும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் நம்ம வயிற்று சுத்தி அந்த மியூகோசல் லேயர்னு சொல்றோம் இல்லையா, பாதுகாப்புக்காக இருக்குல்ல, அதை வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த ப்ரோஸ்டாகிலாண்டினோட ரோல். இப்போ நம்ம பாடியில ப்ரோஸ்டாகிலாண்டின் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து அங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த லேயர் இருக்காது. ஸோ அந்த ப்ரோஸ்டாகிலாண்டின் அனலாக் கொடுத்து அந்த மியூகோசல் லேயர் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அடுத்து ஸோ இப்போ புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ் பத்தி பார்ப்போம். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ், புரோட்டான் பம்ப் அப்படிங்கறத வந்து நிறுத்தக்கூடிய ஒண்ணு, அந்த நிறுத்தக்கூடிய ஒரு மருந்து, அதுதான் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கான எடுத்துக்காட்டு என்னன்னா ஒமிப்ரசால், பேண்டோப்ரசால், இசோப்ரசால். ஒமிப்ரசால் ரொம்ப காமனா பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒண்ணு. நீங்க எல்லாருமே மோஸ்ட்லி அல்சர்னா கண்டிப்பா அதை சாப்பிட்டிருப்பீங்க. இதோட மெக்கானிசம் அப்படின்னா முதல்ல அந்த பேர்லயே சொன்னோம், புரோட்டான் பம்பை நிறுத்துறது. ஸோ புரோட்டான் பம்ப்னா என்ன அப்படிங்கிறது, இது வந்து H+K+ATPase சொல்லுவோம். புரோட்டான் பம்ப்னா ஆசிடை உருவாக்குறது தான். நம்ம வயிற்றுக்குள்ள கேஸ்ட்ரிக் செல் இருக்கும். அந்த செல்லுக்குள்ள வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து கார்போனிக் ஆசிடாவும் இன்னொன்று வந்து H+ ஆவும் வந்து வரும். அப்புறம் வெளியில இருந்து K+ வந்து இந்த கேஸ்ட்ரிக் செல்குள்ள வரும்போது இது கேஸ்ட்ரிக் செல்ல இருக்கக்கூடிய H+ வந்து வெளியில போகும். வெளியில இருக்கக்கூடிய குளோரைட் கூட சேர்ந்து HCl மாறும். அதான் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இதை வந்து சுரக்கிறதுக்காக தான் வந்து புரோட்டான் பம்போட ரோல். இப்போ இங்க நம்ம வந்து புரோட்டான் பம்பை வந்து நிறுத்தும் பொழுது ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது நின்றுடுது. ஸோ இதை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெப்டிக் அல்சர், GERD அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இங்க இதுல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிட் வந்து வயிற்றுல இருந்து மறுபடியும் ஈசோஃபேகஸ்க்கு வரும். ஈசோஃபேகஸ் தான் நம்மளோட ஃபுட் ட்ராக்ட். அதுக்கு வந்து திரும்ப வரனால நெஞ்செரிச்சல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்றது, எக்திழிச்சு ஏதோ அந்த மாதிரி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, எனக்கு அது எக்ஸாக்டா தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மறுபடியும் அந்த ஃபுட் ட்ராக்டே வந்து இரிட்டேட் ஆகும். அதுதான் அந்த GERD. அண்ட் இன்னொன்று வந்து ஜாலிங்கர் எலிசன் சிண்ட்ரோம். இது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன் தான். இது என்னன்னா, ஒரு கட்டி உருவாகிறது பேங்க்ரியாஸ்ல இருக்கலாம், இல்லைன்னா டியூடனல்ல இருக்கலாம். இந்த கட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, பெப்சின் அதிகமாக சுரக்க வைக்கும். இந்த பெப்சின் அதிகமாக சுரக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, வலி அதிகமாக இருக்கும் அண்ட் கேஸ்ட்ரிக் அல்சர் வரும். அடுத்தது ஆசிட் செக்ரீஷனும் அதிகமா இருக்கும். ஆசிட் செக்ரீஷன் அதிகமா ஆகுறனால டயரியா வரும். ஸோ இந்த 3 இது கண்டிஷனுக்கும் வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் பயன்படுத்தலாம். அண்ட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெட்ஏக், தலைவலி கண்டிப்பா இருக்கும். இன்னொன்று லான்சோப்ரசால்னு ஒன்று இருக்கு. கம்பேரிட்டிவ்லி நம்ம இந்த மருந்து இந்த மெடிசின்ஸ்குள்ளேயே வந்து சில மருந்துக்கு வந்து தலைவலி சைடு எஃபெக்ட் இல்லாம கூட இருக்கலாம். அது பார்த்து டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து அந்த ஹெட்ஏக் வந்து இந்த மருந்து எடுக்கிறனால ஏன் தலைவலி வருது அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு ரீசனும் இன்னும் கிளியரா இல்ல. யாரும் எதுவும் இன்னும் கண்டுபிடிக்கல ஏன் வருது அப்படிங்கிறது. அடுத்தது டயரியா. அஃப்கோர்ஸ் ஆசிட் ரொம்ப கம்மியானாலும் டயரியா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் டயரியா வருது. அண்ட் லாங் டேர்மா ரொம்ப நாள் வந்து இந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆசிட் தான் வந்துட்டு சாப்பாட்டுல இருந்து விட்டமின் B12 வெளியில எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்க ஆசிடை கம்மி பண்றீங்க அப்படின்னா அந்த விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் கம்மியா தான் இருக்கும். அதனால விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரும். அடுத்து H2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ். பேர்லயே இருக்கு, H2 ரிசெப்டாரை பிளாக் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ரானிடிடின், ஃபேமோடிடின் இது மாதிரி. அண்ட் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்னா முதல்ல சொன்னோம், H2 ரிசெப்டாரை வந்து பிளாக் பண்ணும். என்ன சொல்றது, H2 ரிசெப்டாரை பிளாக் பண்ணும். எப்படி ரிசெப்டார் பிளாக் பண்ணும்னா, நம்மளோட ஹிஸ்டமின் இருக்கு இல்லையா, நம்ம பாடியில யூஸ்வலான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த ஹிஸ்டமின் போயிட்டு இந்த H2 ரிசெப்டார் கூட வயிற்றுல பேரட்டல் செல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பேரட்டல் செல்ல சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய H2 ரிசெப்டார்ல நம்ம ஹிஸ்டமின் போயிட்டு ஜாயின் ஆச்சு அப்படின்னா இது எதை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னா, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் மூலமா ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு கீழே வந்து சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் நடந்து ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஹிஸ்டமின் போயிட்டு அந்த H2 ரிசெப்டாரோட சேராம தடுக்க போறோம். அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து இந்த H2 ரிசெப்டார் பிளாக்கர் போயிட்டு H2 ரிசெப்டாரோட பிளாக் ஆயிட்டு இந்த ஹிஸ்டமினை தடுக்கும். இதனால ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இது என்னன்னா, இன்டைரக்டா புரோட்டான் பம்பை வந்துட்டு ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறது. பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், H2 ரிசெப்டாரை வந்துட்டு நம்ம வந்து தடுக்கிறனால ஆசிட் வந்து கம்மி பண்ணிடுறோம்.
அண்ட் இது வந்து என்னன்னா புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸை கம்பேர் பண்றதுக்கு இது வந்து எஃபெக்டிவ்னஸ் வந்து கம்மி தான், அதாவது வேலை செய்யற தன்மை வந்து கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா தலைவலி. கண்டிப்பா இந்த தலைவலி வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான், ஏன் தலைவலி வருது அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அடுத்தது டிசினஸ். ஏன் டிசினஸ் வருது அப்படின்னா இந்த H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ், இந்த மருந்து வந்து நம்ம பிளட் பிரெயின் பேரியர் அதுக்குள்ள வந்து போகுது, அதாவது மூளைக்கு ரீச் ஆகுது. இதனால மயக்க வர மாதிரியான ஃபீலிங் இருக்கும். சோ இப்போ அடுத்தது ஆன்டாசிட்ஸ் பார்க்க போறோம். ஆன்டாசிட்ஸ் அப்படின்னா ஆன்டி ஆசிட்ஸ், ஆசிட்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய மருந்துகள் அதான் அந்த மாதிரி ஆன்டாசிட்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கான எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் கார்போனேட். சோ இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கும்போது இது வந்து ஒரு வீக் பேஸ் ஆல்கலைன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒன்று. சோ எப்பவுமே வந்து ஆசிட் இருக்கு அப்படின்னா ஆல்கலைன் ஆட் பண்ணோம்னா அது நியூட்ரலைஸ் ஆயிடும், அதோட pH வந்து கொஞ்சம் மிடில் வந்துடும், நியூட்ரலைஸ் ஆயிடும். அதனால அந்த அசிடிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாயிடும். ஓகேவா. அடுத்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து இதுக்கு வந்து வீக் பேஸாவும் ஆக்ட் ஆகும் அண்ட் வீக் ஆசிடாவும் ஆக்ட் ஆகும், டிபெண்டிங் ஆன் இட்ஸ் என்விரான்மெண்ட், அதோட என்விரான்மெண்ட் பொறுத்து. சோ இங்க அசிடிட்டி அதிகமா இருக்கறனால இந்த இடத்துல வந்து அது ஆல்கலைனா ஆக்ட் ஆகும். கால்சியம் கார்போனேட்டும் வந்துட்டு அதே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு சொன்ன மாதிரியே தான். அண்ட் இதோட மெக்கானிசம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுது, இதனால குவிக் ரிலீஃப் கொடுக்குது. அண்ட் இது வந்து மைல்டு சிம்டம்ஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும், ரொம்ப லைட்டான ஒரு அறிகுறி இருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா டயரியா வரும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் வந்து அதிகமா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா தண்ணி வந்து இன்டெஸ்டைன்குள்ள வந்து தண்ணி நிறைய டிரா ஆயிடும், போயிடும். இதனால தண்ணி அதிகமா இழுக்கிறனால டயரியா போகும். அண்ட் அலுமினியம்னால வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா பவல் மூவ்மெண்ட் வந்து நம்மளோட வயித்தோட மூவ்மெண்ட், நம்மளோட இன்டெஸ்டைன் மூவ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடும். இந்த அலுமினியம் வந்து கம்மி பண்ணிடும், இந்த மூவ்மெண்ட் கம்மியாகிறதுனால கான்ஸ்டிபேஷன் வரும். அடுத்து மியூக்கோசல் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட்ஸ், அதாவது மியூக்கஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஏஜென்ட்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து சுக்ரால்ஃபேட், பிஸ்மத் காம்பவுண்ட்ஸ். இதோட மெக்கானிசம் வந்து அதுலயே இருக்கு இல்லையா, ப்ரொடெக்டிவ் லேயர். அதாவது நம்மளோட அல்சர் இருக்குல்ல, நம்ம அல்சருக்கு மேல வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். சோ தட் ஆசிட் வந்து டைரக்டா அந்த அல்சர் புண்ணுல வந்து படாம இது பார்த்துக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா ஒன்னு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, இன்னொன்னு ப்ரோமோட்ஸ் ஹீலிங், அது ஆறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சோ இதை எங்க பயன்படுத்துவாங்கன்னா நம்ம மத்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்கும்போதோ இல்ல ஏதாவது காம்பினேஷன் தெரப்பி மத்த மருந்துகள் கொடுக்கும்போது இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ஸ். முதல்ல சொல்லிருந்தோம், புரோஸ்டாகிளாண்டின்ஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் புரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ஸ். இதுக்கான எடுத்துக்காட்டு மீசோப்ரோஸ்டால். சோ முன்னாடி நம்ம என்ன புரோஸ்டாகிளாண்டின் பத்தி சொல்லிருந்தோம், நம்ம உடல்ல புரோஸ்டாகிளாண்டின்ஸ் இருக்குன்னா அது என்ன பண்ணும், நம்ம வயித்துல வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மியூக்கோசல் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். சோ அது கம்மியா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து புரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ஸ் கொடுக்கும்போது மியூக்கஸ் செக்ரீஷன், அந்த சளி மாதிரி இருக்கக்கூடிய இதை செக்ரீஷன் வந்து அதிகப்படுத்தி ஆசிட் செக்ரீஷனையும் கம்மிப்படுத்துறதுனால நம்ம இது வந்து வயிறு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். இது வந்து எப்போ வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NSAID இன்டியூஸ்ட் அல்சர்ஸ். ஏன் அப்படின்னா NSAIDs அப்படிங்கிறது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி அதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. அண்ட் ஓகே, இந்த NSAIDs ஓட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா நம்ம வலி எப்படி குறைக்கும் பாத்தீங்கன்னா புரோஸ்டாகிளாண்டின்ஸை வந்துட்டு கம்மி பண்ணி தான் வந்து குறைக்கும். இப்போ புரோஸ்டாகிளாண்டின் மத்த இடத்துல கம்மியானாலும் சரி வயிற்றுலயும் கம்மியாகும். இப்ப வயிற்றுல கம்மியானா இங்க வந்து அல்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த புரோஸ்டாகிளாண்டின் அனலாக்ஸை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. NSAIDs இன்டியூஸ்ட் அல்சர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க, அதாவது NSAIDsனால வரக்கூடிய அல்சர்ஸ். இதுல சைடு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா டயரியா, அகைன் பிகாஸ் ஆசிட் செக்ரீஷன் கம்மி ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து பிரெக்னன்சில வந்து இது சேஃப் கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஏன் பிரெக்னன்சில சேஃப் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையோட கான்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து தூண்டி விடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. புரோஸ்டாகிளாண்டின்ஸும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நம்மளோட கர்ப்பப்பை வந்து கான்ட்ராக்ட் ஆகுறதுக்கு. சோ அவ்வளவுதான். அடுத்து H. pylori ட்ரிபிள் தெரப்பி. அதாவது இங்க என்னன்னா H. pylori இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொற்று நோயினாலதான் உங்களுக்கு வந்து இந்த பாக்டீரியல் தொற்று நோயினாலதான் உங்களுக்கு வந்துட்டு பெப்டிக் அல்சர் வந்திருக்கு அப்படின்னா இந்த ட்ரிபிள் தெரப்பி தான் பயன்படுத்துவாங்க. 3 வகையான மருந்து. சோ இது என்னன்னா PPI, புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், ஒமிப்ரசோலா இருக்கலாம், மிசோப்ரசோலா இருக்கலாம், பேண்டோப்ரசோலா இருக்கலாம், லான்சோப்ரசோலா இருக்கலாம். அடுத்தது கிளாரித்ரோமைசின். கிளாரித்ரோமைசின்ங்கிறது ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா H. pylori கொல்றதுக்கான ஒரு மருந்து. அண்ட் அமாக்சிசிலினும் ஆன்டிபயோட்டிக் தான், அல்லது மெட்ரோனிடசோல் தருவாங்க. இந்த 3 ஆன்டிபயோட்டிக்ல ஏதாவது ஒன்று தருவாங்க, இல்ல 2 ஆன்டிபயோட்டிக் தருவாங்க. சோ இது வந்து 10ல இருந்து 14 நாளுக்கு வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் கம்மி ஆயிருந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு நார்மலாவே இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா திரும்ப இன்னொரு கோர்ஸ், செகண்ட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இதோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை கொல்லணும், அதுக்கப்புறம் வந்து புண்ணை ஆற வைக்கணும். இதுதான் அதோட கோல். டு சம் அப், பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது வயிற்றுல இல்லைன்னா இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஒரு புண்ணு. ஸ்டொமக்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கேஸ்ட்ரிக் அல்சர், அண்ட் இன்டெஸ்டைன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டியோடனல் அல்சர். ஆசிட் டேமேஜ்னால வரலாம், அண்ட் H. pyloriனால வரலாம். H. pyloriங்கிறது ஒரு பாக்டீரியானால, அண்ட் NSAIDsனால வரலாம். இதோட ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆசிடை கம்மி பண்ணணும், அண்ட் வந்து ப்ரொடெக்ட் அந்த வயிறை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை இன்டெஸ்டைனை ப்ரொடெக்ட் பண்ணணும். புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரக்ஸ். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து H. pylori இருந்துச்சுன்னா தேவைப்படும்.
ஸோ இந்த ஆன்டி அல்சர் மருந்தை பத்தி நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுனால எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ட்ரக் செலெக்ஷன். அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அசிடிட்டி இருக்கு அப்படின்னா, ஆனா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் கிடையாது அப்படிங்கும்போது நீங்க வந்து வேற இதுக்கு போகலாம். அதாவது பிபிஐயோ இல்லை H2 பிளாக்கர்ஸோ அது மாதிரி. அண்ட் இன்னொரு சில பேருக்கு வந்து ரொம்ப மைல்டான சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆன்டாசிட்ஸ் மாதிரி போகலாம். அண்ட் இன்னொரு சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷனால வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர் ட்ரக் செலெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த மற்ற ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு சேஃப் லாங் டர்ம் யூஸ்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பெட்டர் பேஷண்ட் கேர் கொடுக்கலாம். இது எந்த மருந்தை பத்தியும் புரிஞ்சுக்கிறதுமே வந்து ஒரு பெட்டர் பேஷண்ட் கேர் கொடுக்கறதுக்கு தானே. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் நம்புறேன். அப்படி நீங்களும் நம்பினீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எக்ஸாம்க்கு புரியுற அளவுக்கு இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். சப்போஸ் எங்கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நான் வந்து க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு இதுதான். ஸோ நான் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எனக்கிட்ட வந்துட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுவேன். So thank you for watching the video. Please subscribe the channel. Bye.